அனைவருக்கும் வணக்கம். இது யூஜிடிஆர்பி மேத்ஸில் ஃபஸ்ட் யூனிட்டில் நம்பர்ஸ் பற்றி ப்ரைம் நம்பர்ஸ், காம்போசிட் நம்பர், அப்புறம் அதில் டிவைசஸ் எத்தனை இருக்கும், சம் ஆஃப் த டிவைசஸ், அந்த மாதிரிலாம் கொஞ்சம் இருக்குது. தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் அதில் அதை நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பேசிக் தான். ப்ரைம் நம்பர்னால் என்ன டெஃபினிஷன் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. பொதுவாகவே பாசிட்டிவ் இன்டிஜரை நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம். ஒன்று காம்போசிட், இன்னொன்று ப்ரைம் நம்பர்ஸ். ஸோ ப்ரைம் நம்பர்ஸ் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதை அதுக்கு டிவைஸர் என்ன இருக்கும் அப்படின்னா ஒன்றும் அதுவும் மட்டும் இருக்கும். இங்கே டெஃபினிஷன் கொடுத்துருப்பாங்க. ஒரு ப்ரைம் நம்பர் எதால் டிவைட் ஆகும் அப்படின்னா இட் செல்ஃப் அதால் டிவைட் ஆகும். அப்புறம் நம்பர் 1 அதால் டிவைட் ஆகும். கொஞ்சம் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து காம்போசிட் நம்பர் என்ன அப்படின்னா ப்ரைம் நம்பர் இல்லாத எல்லாமே காம்போசிட் நம்பர். ப்ரைம் நம்பர் இல்லாத எல்லாம் என்னதுதான் காம்போசிட் நம்பர் தான். ஸோ அதில் நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஒன்று இருக்கும், ஒன்று அப்புறம் இட் செல்ஃப் அது போக அந்த ரெண்டையும் விட எக்ஸ்ட்ரா, அந்த ரெண்டை விட மோர் தென் 2 இருக்கும். ஒன்று இருக்கும், அதே இது இருக்கும், அப்புறம் எக்ஸ்ட்ரா இன்னொன்று இருக்கும், மினிமம். அப்போ என்ன மீனிங் அப்படின்னா இங்கே ரெண்டு ப்ரைம் நம்பருக்கு ரெண்டு ஃபேக்டர்ஸ் தான் இருக்கும். ஒன்று 1, இன்னொன்று இட் செல்ஃப். இப்போ நம்ம 2 எடுத்துட்டோம்னா 2ஓட ஃபேக்டர் 2 எதால் டிவைட் ஆகும்? 1ஆல் டிவைட் ஆகும், 2ஆல் டிவைட் ஆகும், அவ்வளோதான். பட் காம்போசிட் நம்பரில் மினிமம் 3 ஃபேக்டர்ஸ் இருக்கும். இப்போ 4 எடுத்துட்டோம்னா 1ஆல் டிவைட் ஆகும், 4ஆல் டிவைட் ஆகும், எக்ஸஸாக 2ஆல் என்ன செய்யும்? டிவைட் ஆகும். இப்போ மினிமம் 3 ஃபேக்டர்ஸ் இருக்கும். மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் இருக்கும் காம்போசிட் நம்பருக்கு. சரி, இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா 1 அப்படிங்கிறது ப்ரைம் நம்பரா காம்போசிட் நம்பரா? இது கொஸ்டின், பேசிக் கொஸ்டின் தான். 1ங்கிறது ப்ரைமும் கிடையாது, காம்போசிட் நம்பரும் கிடையாது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா யூக்ளிட்ஸ் தியரம். இது என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் ப்ரைம்ஸ் எப்படி இருக்கும்னா இன்ஃபைனைட். அதை நம்ம என்ன செய்ய முடியாது, இவ்வளோதான் அப்படின்னு சொல்ல முடியாது, இன்ஃபைனைட்டாக இருக்கும். அப்புறம் இதுதான் நமக்கு தேவையான விஷயம் என்னென்னா ஒரு நம்பருக்கு கொடுத்துட்டு அதோட டிவைசஸ் எத்தனை அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படிங்கிறது n = அந்த நம்பர் ஆஃப் டிவைசஸ் ஆஃப் n. என்னங்கிற ஒரு நம்பருக்கு டிவைசஸ் கண்டுபிடிக்கணும்னா a+1 × b+1 × c+1 இது எத்தனை இருக்கோ அது. அதே மாதிரி சம் ஆஃப் ஆல் த டிவைசஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும்னா இது ஃபார்முலா p⁴a+1 - 1/p-1 q⁴p+1 - 1/q-1 r⁴c+1 - 1/r-1. இப்போ இது நம்ம ப்ராப்ளம் போடும்போது ஈஸியாக இருக்கும். ஒரு ப்ராப்ளம் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ அதே ஃபார்முலா தான். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் டிவைசஸ் கேட்டிருக்காங்க. 480யோட நம்பர் ஆஃப் டிவைசஸ் அது கேட்டிருக்காங்க. அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா எக்ஸ்க்ளூடிங் 1 and 480 கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஃபார்முலா படி நமக்கு என்ன ஃபார்முலா, நம்பர் ஆஃப் டிவைசஸ்னால் இந்த ஃபார்முலா, இதை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட்டு 1 and 480 ரிமூவ் பண்ண வரும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு எல் டிவைட் பண்ணுவோம். ஸோ போட்டோன்னா 240 வருமா, எகெயின் 2 போட்டோன்னா 120 வரும், எகெயின் 2 போட்டோன்னா 60 வரும், எகெயின் 2 போட்டால் 30, 3 போடலாம், 10, 2, 5. இது நமக்கு ஃபேக்டர்ஸ் எப்படி எழுதலாம்னா இப்போ 480 இருக்குல்ல, 480 எப்படி எழுதலாம்? 2 பவர் எத்தனை இருக்குது? 4, 5 இருக்குதா? 2 பவர் 5 இன்ட்டு 3⁻1 இன்ட்டு 5⁻1. ஸோ இதில் என்ன இதில் இந்த ஏபிசிலாம் இருக்குல்ல, அது என்ன அப்படின்னா இந்த பவரில் இருக்குல்ல, இதான் ஏ, இது பி, இது சி. ஒவ்வொரு ப்ரைம் ஃபேக்டரோட பவரில் என்ன இருக்குதோ அதான் ஏபிசி. இப்போ நமக்கு ஏ என்ன 5, பி என்ன 1, ஏ 5, பி 1, சி 1.
இப்போ நமக்கு நம்பர் ஆஃப் டிவைசஸ் தானே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ என்ன வரும் ஆன்சர், a + 1 5 + 1 6, b + 1 1 1 2, இதுவும் 2, எவ்வளோ ஆச்சு 6 2 சார் 12, 12 2 சார் 24. ஆனால் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஒன்று 418 கிடையாது, ஒன்றையும் சேர்க்கக்கூடாதான் 418 சேர்க்கக்கூடாதான். இந்த ரெண்டும் சேர்த்து எத்தனை நம்பர்ஸ் ஆச்சு, 2 டிவைசஸ் ஆச்சா. அப்போ அந்த 2 டிவைஸரையும் நம்ம சப் பண்ணிடணும். அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா 22. இதே மாதிரி நமக்கு எக்ஸ்க்ளூடிங் சொல்லி எந்த நம்பர்னாலும் கொடுக்கலாம். இங்கே நான் வந்து 2 1 and 418 கொடுத்துருக்கேன். இன்கேஸ் அவங்க வேறு ஏதாவது ஒரு நம்பரை கொடுத்துட்டு அல்லது 480 மட்டும் அப்படின்னு சொல்லலாம், இட் செல்ஃப் அப்படின்னு சொல்லலாம், அல்லது 1 அப்படி சொல்லலாம். அது மாதிரி எதை கொடுத்தாலும் நம்ம அதை என்ன செய்யலாம், அந்த நம்பரை மட்டும் சப் பண்ணிக்கணும். அடுத்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. நான் ப்ராப்ளம் இதில் எக்ஸாம்பிள் 2 and 3 இருக்குது. நம்ம முந்தின சம் பார்த்த மாதிரியே தான். அங்கே என்ன கொடுத்துருந்தாங்கன்னா எக்ஸ்க்ளூடிங் 1 and 418 கொடுத்துருந்தாங்க. இங்கே எக்ஸ்க்ளூடிங் த நம்பர் இட் செல்ஃப் கொடுத்துருக்காங்களா, அப்போ அந்த நம்பர் மட்டும் கிடையாது. ஸோ 1458 1458 எல் டிவைட் போடுறோம், நமக்கு இந்த இது வரும். வந்துச்சுன்னா 2 power 1 3 power 6. இப்போ நமக்கு ஏ வேல்யூ என்ன 1, பி வேல்யூ 6, சி வந்து இல்லை, அதனால் அதை விட்டுறலாம். இப்போ a + 1 இது கூட 1 ஆட் பண்ணோம்னா 2 வரும், இது கூட 1 ஆட் பண்ணோம்னா 7, 14 வந்துருச்சா. 14ல் இதை மட்டும் சப் பண்ணிட்டோம்னா ஆன்சர் 13. அதே மாதிரி இங்கே பார்த்தோன்னா இந்த நம்பர் அண்ட் சம் ஆஃப் ஆல் த டிவைசஸ் கேட்டிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்து நம்ம ஆல்ரெடி முடிச்சிட்டோம், முன்னாடி பார்த்தா அதே தான் 24 வரும். இப்போ சம் ஆஃப் த ஆல் த டிவைசஸ் கொடுத்துருக்காங்கல்ல, இது என்ன அப்படின்னா பிங்கிறது ஃபஸ்ட்டு ப்ரைம் ஃபேக்டர். ஃபஸ்ட்டு ப்ரைம் ஃபேக்டர் என்ன இருக்குது, இந்த 360க்கு என்னெல்லாம் இருக்குதுன்னா 2 இருக்குது, 3 இருக்குது, 5 இருக்குது. இப்போ 2ஓட பவரில் என்ன இருக்குது 3, 3ஓட பவரில் 2, 5ஓட பவரில் 1. ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா பிங்கிறது இந்த 2, க்யூங்கிறது இந்த 3, ஆருங்கிறது 5. அதே மாதிரி ஏங்கிறது 2ஓட பவரில் இருக்கிற 3, பி என்னன்னா 3ஓட பவரில் இருக்கிற 2, சி என்னன்னா 5ஓட பவரில் இருக்கிற 1. ஸோ இதெல்லாம் இந்த ஃபார்முலா அப்படியே அப்ளை பண்ணணும், அவ்வளோதான். p to the power a + 1, பிங்கிறது 2, a + 1னா 4, 2 to the power 4 -1/2 -1. அதே மாதிரி இந்த 3ஓட பவரில் இது கூட 1 ஆட் பண்ணால் 3, 3 to the power 3 -1/3 -1. இதோட பவரில் 1 இருக்கும், 1 + 1 2 வரும். அப்போ 5² -1/5 -1. இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணோன்னா 1170 வருது. இதுதான் இதோட ஆன்சர். தேங்க்யூ.